வெல்கம் டு அஸ்வினி டாட் கிச்சன். புரட்டாசி மாத சனிக்கிழமைக்காக மிளகு வடை செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்: உளுந்த பருப்பு 1 டம்ளர், இதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசி மாவு, நெய் 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், வறுத்த மிளகாய் 3. தேவையான பொருட்கள். ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு பேன் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் 1 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க. மணலாட்டம் வறுக்க வேண்டும். மாவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸி ஜாரில் உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைச்சிக்கிறாங்க. அதுலேயே உப்பு சேர்த்துக்கிறாங்க. அதுலேயே பெருங்காயத்தூளையும் அதையும் சேர்த்துக்கிறாங்க. உளுத்தம்பருப்புலேயே உப்பு பெருங்காயம் சேர்த்துருக்காங்க. இப்போ மிளகு சேர்க்குறாங்க. ஜீரகமும் சேர்த்துக்கிறாங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த உளுத்தம்பருப்பு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த உளுத்தம்பருப்பையும் இப்போ இந்த மாவோடு சேர்த்துக்கிறாங்க. இப்போ நெய் சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கிறாங்க, வறுத்து வச்சது. இதை எல்லாம் பிசைஞ்சிக்கிறாங்க. இந்த உளுத்தம்பருப்பு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள், மிளகு, ஜீரகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நல்ல வாசம் இருக்குது. மாவு நல்லா டைட்டாக பசைஞ்சு வச்சுருக்காங்க. இது கூடவே எண்ணெய் கொஞ்சம் காசி ஊற்றி பிசைஞ்சிப்பாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு பேன் ஒன்று வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க, ஹீட் பண்ணுறாங்க. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. ஒரு 40 ml எண்ணெய் இருக்கும். இது அந்த எண்ணெயை ஊற்றி இப்போ பிசைஞ்சிக்கிறாங்க, வெது வெதுப்பாக இருக்கிற எண்ணெயை. ஒரு பூரி மனையில் ஒரு கவர் ஒன்று கட் பண்ணி வச்சு அதில் உருண்டையாக்கின மாவை வச்சு தட்டிக்கிறாங்க. இந்த கணத்துக்கு திரட்டிக்கிறாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வடை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம். மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம பெருமாளுக்கு படைச்சிட்டு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த மிளகு வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு.